ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தை நம்ம எப்படி விரட்டுறது தான் பார்க்க போகிறோம். இந்த சோம்பேறித்தனம் ஒரு மனிதருக்குள்ளே இருக்கும்போது அவரால் வெற்றி அடையவே முடியாது. ஓகேவா? அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையவே முடியாது. ஸோ அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த சோம்பேறித்தனம் அறவே இருக்கவே கூடாது. இந்த சோம்பேறித்தனம் ஒரு மனிதருக்குள்ளே இருக்கும்போது அவர் இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு அந்த செயலை அவங்க தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறதுனால அவங்களால அந்த செயலையும் செய்து முடிக்க முடியாது, அதில் வெற்றி பெறவும் முடியாது. ஸோ அந்த சோம்பேறித்தனம் ஒரு மனிதருக்குள்ளே இருக்கும்போது எவ்வளோ பெரிய பாதிப்புகளை ஒரு மனிதருக்குள்ளே உருவாக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போது சோம்பேறித்தனம் இருக்கிற ஒரு நபர் என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க இல்லையா? ஸோ இதனால் என்ன ஆகும்? அவங்களோட உடல் எடை அதிகமாகும். சில பேர் எவ்வளோ சாப்பிட்டாலும் எவ்வளோ தூங்கினாலும் உடல் எடை அதிகரிக்காது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பார்த்திங்கன்னா வேறு விதமான நோய்கள் வர ஆரம்பிக்கும் உடலில். சரியா? மனதளவில் பாதிக்கப்படுவாங்க. மனதளவில் எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னா, இப்போது ஒரு செயல் இருக்குன்னா அவங்களால பண்ண முடியாது, அவங்க சோர்வாக ஃபீல் பண்ணுவாங்க. மற்றவங்கள்ட்டேருந்து அவங்கள தனிமைப்படுத்தவே அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க தூக்கத்தையே விரும்புவாங்க. சரியா? ஸோ தனிமைப்படுத்தி அவங்கள ஒரு கட்டத்தில் அது ஒரு தாழ்வு மனப்பான்மையாகவே மாறிடும். அதாவது அவங்க எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க. ஒரு செயலை செய்கிறதுக்காக, வெற்றி அடைகிறதுக்காக எந்த ஒரு முயற்சிகளுமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சோம்பேறித்தனத்துக்கு மேலே பழிய போடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, என்னால் எதுவுமே பண்ண முடியலை, என்னால் இந்த பண்ணி முடிக்க முடியாது. ஸோ இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு இது பண்ணுறதுக்கான டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ கடவுள் எல்லாருக்குமே டேலண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வெளிக்கொண்டு வர்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது. சரியா? ஸோ இன்னொருத்தர் நம்ம டேலண்ட்டை சொல்லி நமக்குள்ளேருந்து வெளிக்கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோம்பேறித்தனமாக வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில், ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? ஒரு சமூக வட்டத்தை பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம கைக்குள்ளே மொபைல் எப்போது வர ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்தே எல்லாரும் நம்ம தனிமைப்படுத்த தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம் இல்லையா? ஏன்னா நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நம்ம கையில் என்ன இருக்குது? மொபைல் இருக்குது. ஸோ இந்த சோம்பேறித்தனத்தை கொண்டு வரக்கூடியதில் இதுவும் ஒரு விஷயம்தான், மொபைலும் ஒரு ரீசன் தான். ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஷார்ட்ஸ் பார்க்குறது, வீடியோஸ் பார்க்குறது, இதையே ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க. ரீல்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி. சரியா? ஸோ நம்மளோட டேலண்ட்டை இப்போது நீங்கள் மொபைல் பார்க்குறது நான் தவறுன்னு சொல்லலை. அதை எப்படி உங்கள் டேலண்ட்டாக வெளிப்படுத்துறதுன்னு பாருங்கள். ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த மொபைலை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எப்போவுமே தூங்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒரு இது நல்லது நடக்குமா நம்ம லைஃப்பில்? கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ எப்போவுமே ஃப்ரீயாக நம்ம சும்மா எந்த வேலையுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறதுனால நம்ம லைஃப்பில் ஏதாவது நல்லது நடக்குமா? மாற்றம் நடக்குமா? கிடைக்காது. முயற்சி அங்கே இருக்கணும். முயற்சி இருந்தால் தான் கண்டிப்பாக அந்த வெற்றியை நம்ம அடைய முடியும். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை நீங்கள் விரட்டி அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பாக சடனாக யாராலையுமே மாற முடியாது. நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் நம்ம பண்ணி தான் நம்மளை மாற்றிப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டைரி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? டைரி தான் பெஸ்ட்டு. இல்லைன்னா சின்ன நோட் புக் அதுக்காகவே நீங்கள் வச்சுக்கணும். சரியா? இல்லை நான் வேறு ஒரு நோட்டில் எழுதுகிறேன் அந்த பேச்சுக்கு எனக்கு கிடையாது. இதுக்காகவே தனியாக டு டூ லிஸ்ட்டு எழுதுறதுக்காக. சரியா? எழுதுறதுக்காக ஒரு டைரி இல்லைன்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அந்த டைரியில் நீங்கள் அன்றைக்குள்ள டேட்டு இருக்கும். ஸோ அந்த டேட்டுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் எழுதுங்க. ஸோ இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் நான் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னெல்லாம் வேலை செய்யணும்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. வெறும் வேலைகளை மட்டும் எழுதாமல், இந்த வேலை செஞ்சால் எனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன பலன் கிடைக்கும், அதையும் நீங்கள் கூடவே எழுதணும். சரியா? ஸோ நான் இந்த ஒர்க்கை நான் எனக்கு முடித்தேன்னா எனக்கு இவ்வளோ அமௌண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும்.
சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன வேலை செய்ய போகிறோம், இந்த வேலை செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூடவே எழுதணும். ஸோ அப்படி எழுதுனாதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த பெனிஃபிட்ஸை நம்ம பார்க்கும்போது தான் நம்ம இது செஞ்சால் நமக்கு இது கிடைக்கும், ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டை நம்ம வந்து மனசளவில் ப்ரிப்பேர் ஆகும். சரியா? நம்ம பிரெயினுக்கு அது சொல்லும். சரி, நம்ம கையால் எழுதுகிறோம் இல்லையா, அதை பார்க்கும்போது அதை விஷுவலைஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கும். சரியா? ஸோ இந்த பலன் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ நம்ம இதை கண்டிப்பாக நம்ம வந்து பண்ண ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை நம்ம கரெக்டாக அன்றைக்கி செஞ்சு முடிச்சுருவோம். இப்போ ஒரு 10 வேலை எழுதுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 வேலையாவது நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும், இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எழுதுனீங்கன்னா. ஸோ இதை நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. உங்கள் லைஃப்பில் வந்து டெய்லி டு டூ லிஸ்ட் எழுதுங்க. எழுதிட்டு அந்த வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த டு டூ லிஸ்ட்டில் எழுதாத விஷயங்களையும் உங்களால் பண்ண முடியும். சரியா? நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நானா எப்படி இருந்தேனா இப்படி ஆகிட்டேன் அந்த மாதிரி. ஸோ அந்த சோம்பேறித்தனம் பறந்து போயிடும். உங்களை நீங்களே ஆக்டிவாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். சரியா? ஸோ வந்து நம்ம ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ளே சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வல்லவர்களாக நீங்கள் வந்து மாறிடுவீங்க. உங்கள் டேலண்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரியா? ஸோ என்னால் இவ்வளோ பண்ண முடியுமா, நீங்கள் ஒரு சோம்பேறித்தனம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஐயோ என்னால் இதை பண்ண முடியுமா, கண்டிப்பாக முடியாது அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டு செட் ஆகிருக்கும். பட் இந்த டு டூ லிஸ்ட் நீங்கள் டெய்லி எழுதி நீங்கள் டெய்லி அதை ஃபாலோ பண்ணும்போது என்னால் இது பண்ண முடியுமா, என்னால் இதையும் தாண்டி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க, அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. சரியா? ஸோ சோம்பேறித்தனத்தை அறவே ஒழிச்சிடுங்க. ஸோ இன்றைக்கே டு டூ லிஸ்ட் எழுத ஆரம்பிங்க. ஸோ 2025 நம்ம போகிறோம். ஸோ 2024 உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனத்தை தூக்கி எறிஞ்சிடுங்க. 2025 நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகாதீங்க. சரியா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு டைரி வாங்கிக்கோங்க. 2025க்காக டைரி வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து டு டூ லிஸ்ட் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை ஒரு ரெசல்யூஷனாக எடுங்க. ஓகேவா? ஸோ வந்து கண்டிப்பாக இந்த 2025 வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.